எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் வீட்டு மகள் கதையின் தொடர்ச்சி. துன்பம் அல்லது இன்பம் என்று விவரிக்க முடியாத ஒரு முகபாவம் அந்த சித்திரத்தின் அழகை மிகப்படுத்தி கொண்டிருந்தது. கடைக்காரன் கூறிய விலையை பற்றி பேரம் செய்யாது சிவகுமார் அதை வாங்கினான். பட்டணத்திலிருந்து திரும்பி வந்ததும் பண்ணையார் புத்திரிக்கு அதை பரிசாக எடுத்துச் செல்ல அவன் உள்ளம் மிகவும் விரும்பியது. நண்பன் என்ற ஹோதாவில் சித்திரம், புத்தகங்கள் போன்றவைகளை பரிசாக அளிப்பதில் தவறில்லை என்று அவன் மனம் சமாதானம் அடைந்திருந்ததனால் வழிநெடுகிலும் உமா படத்தை கையில் வாங்கியதும் என்ன விதமாக விமர்சனம் செய்வாள் என்ற கற்பனையிலேயே பொழுதை போக்கிவிட்டிருந்தான். பெட்டியை திறந்து மிகவும் பத்திரமாக கடிதத்தில் சுற்றியிருந்த அந்த சித்திரத்தை வெளியே எடுத்து மீண்டும் ஒரு முறை அழகு பார்த்தான். பலவித படங்களின் மத்தியிலே மாட்டப்பட்டிருக்கும் சமயம் அந்த சித்திரத்தின் பூரண அழகு அவ்வளவு தெளிவாக அப்போது தெரியவில்லை. தன்னந்தனியாக வெள்ளை சுவர் அருகே கொண்டு வைத்து தூர நின்று ஊன்றி பார்த்தபொழுது அந்த அழகிய ஓவியத்தின் பற்பல புதிய கருத்துக்கள் புலனாகின. பகல் பொழுது பண்ணையார் மகள் போஜனம் அறிந்துவிட்டு கொஞ்சம் களைப்பார தன் அறைக்கு சென்றிருப்பாள். அது சமயம் போய் தான் வந்திருப்பதாக கூறி அவளை தொந்தரவு செய்வது தகாது என்று எண்ணிய சிவகுமார் தன் உள்ளத்து ஆவலை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு மாலை வரை காத்திருக்க எண்ணி படத்தை எடுத்து பத்திரமாக காகிதத்தில் சுற்றி மேஜை மீது தயாராக எடுத்து போக வைத்தான். பெட்டியை மூடிவிட்டு சாய்வு நாற்காலியில் ஓய்வாக வந்து அமர்ந்து கொண்டான். கூடத்து சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்ற ஓசையுடன் மெல்ல நேரத்தை கடத்தி கொண்டிருந்தது. முற்றத்திலோ காய்ந்து கொண்டிருந்த வெயில் பகல் பொழுது இன்னும் வெகு நேரம் வரை நீண்டு போகும் என்பதை உணர்த்தவே அலுப்புடன் கண்களை மூடிக்கொண்டு உறங்க முயற்சித்தான். அலையென சரிந்த கூந்தலும் முத்துக்களை போன்ற பல்வரிசையும் தந்தத்தை நிகர்த்த அழகு மேனியும் கொண்ட பண்ணையாரின் செல்வ புத்திரி அவனது கண்களை உறக்கத்தில் ஆழ்த்த விடவில்லை. கற்கென்று சிரித்தபடி உமா கண்ணங்குழி அவனது கற்பனையில் தோன்றி தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தாள். படபடவென்று யாரோ வாயிற்கதவை தட்டும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு தன் கனவிலிருந்து விழித்து கொண்டான் சிவகுமார். முகத்தின் மீது வழிந்து ஓடிய வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டு எழுந்திருந்தான். அதற்குள் அடுப்பு அருகில் வேலையாக இருந்த வேலைக்கார ஸ்திரீ விரைவாக சென்று கதவை திறந்து விட்டாள். பலமாக பாதரட்சை ஓசை செய்ய பம்மென்று தலைக்கு மேல் படர்ந்து நின்ற கிராப்பு சிகையை இடது கரத்தால் தடவி சரிபடுத்தி கொண்டு உள்ளே வந்த ஆசாமியை சிவகுமாரன் அதுவரை பார்த்ததே இல்லை. ரேழி நடையிலேயே செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு ஜருகை அங்கவஸ்திரத்தை உதறி தோல் மேல் போட்டுக்கொண்டு வெற்றிலை காவி படிந்த 32 பற்களும் தெரிய நகை செய்த வண்ணம் வந்த ஆசாமி தன் இரு கரங்களையும் தூக்கி, நமஸ்காரம், தாங்கள் தானே கரும்பு ஆலை முதலாளி திரு சிவகுமாரன் அவர்கள் என வினவினான். ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்த சிவகுமார் அருகில் கிடந்த சிறு முக்காலி ஒன்றை எடுத்து கூடத்தில் சுவரோரமாக போட்டான். ஆமாம், இப்படி உட்காருங்கள், தாங்கள் யார் என்று கூறினால் சௌகரியமாக இருக்கும் என்று வினயமாக சொல்லிவிட்டு தனது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். வேகமாக தாண்டி குதித்தபடி நடந்து வந்த அந்த மனிதன் முக்காலி மீது அமர்ந்து கொண்டு சுவரின் மேல் நிம்மதியாக சாய்ந்து கொண்டான். என்ன வெயில், என்ன அலைச்சல் என தனக்குள்ளே பேசிவிட்டு சிவகுமாரனை பார்த்து முன்பின் மிகவும் பழக்கமான நண்பனைப் போல் வாய்விட்டு சிரித்தான். தாங்கள் யார் என்று இன்னமும் சொல்லவில்லையே என்று சிவகுமாரன் மறுபடியும் அவனுக்கு ஞாபகப்படுத்தினான். பதிலுக்கு பகபகவென்று கோரமாக சிரித்துவிட்டு அந்த மனிதன் தன் கிராப்பு தலையை பலமாக குலுக்கிக் கொண்டு, ஒரு வகையில் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினன் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். 10 தினங்களுக்கு மேல் பட்டணத்தில் தங்கிவிட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். இந்த வீட்டை தேடி நடையாக நடந்து என் கால்கள் கூட ஓய்ந்து விட்டன. உங்களைப் போல படித்தவங்க எல்லோரும் இது மாதிரி காரியம் செய்ய வேண்டியதில்லை. நேரே ரைட் ராயலாக வந்து அண்ணியிடம் கேட்டிருந்தால் உடனே சம்மதம் கொடுத்திருப்பாங்க என்றான் கேலி மிகுந்த உற்சாகமான குரலில். அவன் பேசுவது என்னவென்றே புரியாததனால் சிவகுமாரன் திகைப்படைந்து போய்விட்டான். தாங்கள் யார் என்று இன்னமும் விளங்கவில்லை, தாங்கள் கூறுவதும் ஒன்றும் விளங்கவில்லை என்றான் ஆச்சரியத்துடன். ஏன் தம்பி, உங்களுக்கு விளங்கும், நீங்க தான் தற்சமயம் தலை சுற்றல் அந்த போதை உலகத்திலே இருக்கிறீங்களே, அதனால இந்த உலகத்து விவகாரம் ஏதும் புரியாதுதான். என் பெயர் துரைசாமி. இந்த கிராமத்துக்கு பக்கத்து நகரத்திலே நான் இருக்கிறேன். சுலோச்சனாவுடைய அம்மா ஒரு வழியில எனக்கு தூர பந்துவாக வேணும் என்று கூறிவிட்டு பற்களை காட்டினான். துப்பறியும் துரைசாமி மோகனம்பாள் மகளை சடுதியில் கண்டுபிடித்து கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பதாக கூறி அவளிடம் பணம் பெற்றுக்கொண்டு
அன்று புறப்பட்டவன் 2 மாதங்களை வீணே கழித்துவிட்டு அவளுக்கு என்ன பதில் கூறுவதென்று கலங்கிக் கொண்டிருந்தான். இது சமயம் எதேச்சையாக பண்ணை மேனேஜர் மகன் ரங்கத்துரையை சந்திக்க நேரிட்டது. அவன் மூலமாக சுலோச்சனா தங்கி இருக்கும் இடம் தெரிய வந்தது. மேனேஜர் மகனுக்கு தெரியாது ஒளித்து வைக்க விரும்பிய அந்த விஷயம் அவனுக்கு முதலில் தெரிந்திருந்ததை காண துரைசாமிக்கு மெத்த வியப்புதான். இருந்த போதிலும் மோகனாம்பாளுக்கு வாக்கு கொடுத்தபடி பெண்ணை கண்டுபிடித்து மிரட்டி உருட்டி அழைத்துச் சென்று தாய்வசம் ஒப்படைத்துவிட்டு தனக்கு சேர வேண்டிய பாக்கியை வாங்கிவிட வேண்டும் என்று பணத்திலே குறியாக இருந்தது அவன் மனம். ரங்கத்துரை வலிய கூறிய துப்பை தனக்கு உபயோகித்து கொள்ள அவன் சிறிதும் தயங்கவில்லை. அவசர அவசரமாக சிவகுமாரன் வீட்டை தேடிக்கொண்டு ஓடி வந்த பொழுது அவன் பட்டணம் சென்றிருப்பதை அறிந்து ஏமாற்றமடைந்தான். இருந்த போதிலும் முயற்சியை கைவிட மனமின்றி பொறுமையுடன் 10 தினங்கள் அழகர் நத்தம் கிராமத்தை சுற்றி வட்டமிட்டு கொண்டு ஊரில் அகப்பட்ட வம்பு தும்புகளை சேகரித்தபடி பொழுதை கழித்து கொண்டிருந்தான். அன்று காலை வண்டியில் கரும்பு ஆலை முதலாளி ஊருக்கு திரும்புகிறார் என்றதை கேள்விப்பட்டதும் தாமதம் செய்யாது உடனே அவனை காண புறப்பட்டு வந்துவிட்டான். கொஞ்சமும் மரியாதையின்றி அட்டகாசமாக சிரித்தபடி கூடகமாக பேசிக்கொண்டு தன் பொழுதை அவன் விரயம் செய்வதைக் காண சிவகுமாரனுக்கு பொறுக்க முடியவில்லை. சுலோச்சனா என்ற பெண்ணுக்கு தாங்கள் உறவினர் என்பதை அறிய சந்தோஷம். தங்களுக்கு நான் செய்யக்கூடியது என்னவென்பதை தெளிவாகச் சொன்னால் உபகாரமாக இருக்கும் என்று சற்று கடுமையாக அதட்டி கேட்டான். துரைசாமி அவனது கோபத்தை லட்சியம் செய்யவில்லை. தனக்கே உரித்தான பசப்பு சிரிப்புடன் பேசினான். தம்பி, இத்தனை கோபம் ஏன்? மைனர் பெண் அது. அம்மாவுக்கு தெரியாமல் அதை கடத்தி கொண்டு வந்து விட்டீங்க. அவங்க கோபத்தில் உங்கள் மேலே கோர்ட்டில் வழக்கு தொடரப்போவதாக ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் போட்டாக்கா உங்கள் கதி என்னவாகும்னு நான் சொல்லி தெரிய வேணாம். ஆனால் உலகத்தில் நடக்காத செய்தி இல்லை இது. இதை எத்தனையோ கௌரவமாக நீங்கள் செய்திருக்கலாம். ஸ்லோ மேலே உங்கள் மனசு லயிச்சு போயிருந்தா அம்மா கிட்ட சொல்லி நேரையே கட்டிக்கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டிருக்கலாம். மோகனாம்பாள் அம்மாள் ஒரு காலத்தில் நாடகம் ஆடி பிழைச்சாங்க என்றாலும் ரொம்ப கௌரவமான குடும்பத்து மனுஷி. கண்ணின் கருமணி போல் அந்த பெண்ணை வளர்த்தாங்க. நம்ம பண்ண மேனேஜர் மகன் ரங்கத்துரைக்கு அதை கட்டி கொடுப்பதாக ஏற்பாடாகி இருந்தது. மேனேஜர் மகனுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர் இல்லை. ஆனால் இப்படி தாறுமாறாக நீங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டாம். சுலோச்சனாவுக்கும் உங்களுக்கும் எப்படி சிநேகிதம் ஆரம்பிச்சது, அந்த பெண் உங்களை நம்பி எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடி வர துணிஞ்சது என்கிறது தான் இன்னமும் எனக்கும் மோகனாம்பாளுக்கும் புரியவில்லை. அத்தனை கட்டுக்காவலில் அந்த பெண்ணை வச்சு வளர்த்தாங்க எங்கள் அண்ணியார். ஆனால் காதல் என்கிறது ஏற்பட்டதுன்னா கட்டாவது காவலாவது எல்லாம் எகிரி போய் விடுகிறது இல்லையா என்று கேட்டுவிட்டு உறக்க சிரித்தான். சிவகுமாரன் முகம் கோபத்தில் இரத்தமாக சிவந்து போய்விட்டது. ஐயா, நிறுத்தையா உன் அபத்தமான பேச்சை. சுலோச்சனா என்ற ஒரு சிறு பெண் எங்கள் ஆசிரமத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தது உண்மை. அந்த பெண்ணுக்கும் நீங்கள் உறவினர் என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் சொல்கிற கதைக்கும் அந்த பெண் கூறுகிற விருத்தாந்தத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமே இல்லை. அந்த பெண்ணின் தாயார் அல்லது தந்தை தானே பெண்ணை அழைத்து போக வழியே வந்தால் தீர விசாரித்து பெண்ணை அவர்களிடம் ஒப்படைப்பதில் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்றான் கோபத்துடன். துரைசாமி இதை கேட்டு லேசாக சிரித்தான். தம்பி, எங்க அந்நியர் ஆடின நாடகங்களுக்கு மேல பலே நாடகம் போடுகிறீங்க. இப்ப நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு வெட்ட வெளிச்சமா சொல்லிவிடுகிறேன். சுலோச்சனாவை முதல்ல அவ தாய்கிட்ட ஒப்படைக்கணும். ஊரார் அறிந்து கைக்குட்டி சிரிக்காமல் காதும் வச்சாப்புல இதை செய்யணும். அதற்காகத்தான் அண்ணி என்னை அனுப்பியிருக்காங்க. பெண்ணை ஒப்படைச்சதோட உங்க பொறுப்பு விட்டு விட்டதுன்னு நினைக்க வேணாம். வேறு ஒருத்தருக்கு நிச்சயம் செய்த பொண்ணு அது. இப்படி நடந்து விட்டதுனால அதை அந்த மனுஷன் இனிமேல கட்டிக்கொள்ள விரும்ப மாட்டான். ஒரு பொண்ணு வாழ்க்கையை அவசரப்பட்டு பாழாக்கி விட்டீங்க. ஆனாலும் பாதகமில்லை. ரங்கத்துரைக்கு கட்டி கொடுக்க தீர்மானித்த அதே முகூர்த்தத்திலேயே நீங்கள் சுலோச்சனாவை கட்டி கொண்டு விட்டால் சரியா போயிடும். இது விஷயமாக அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் தேடாத இடமெல்லாம் தேடியதிலே கொஞ்சம் பணம் செலவு ஏற்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தான் கொடுத்து சரிப்படுத்த வேணும். இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்கள் சரின்னு ஒத்துக்கொண்டால் இது வெளியே பரவாதபடி அப்படியே நான் அமுக்கி வச்சிடுறேன். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. மைனர் பெண்ணை கடத்தி செல்றீங்கன்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகிவிட்டால் என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று மூச்சு விடாது பேசினான். ஆசிரமத்திலே அடைக்கலம் புகுந்து வந்து குடியேறிய பெண்களை தேடிக்கொண்டு வரும் உறவினர்கள் கூறும் பலவிதமான விசித்திர கதைகள் சிவகுமாரனுக்கும் புதியவை அல்ல. ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட அபாண்டமானதொரு கற்பனையுடன் அவனை யாரும் அணுகியதில்லை. எனவே அவனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னையா உளறுகிறீர்கள்? இதெல்லாம் என்ன கற்பனை?
சுலோச்சனாவை நான் கடத்தி கொண்டு வந்தேன் என்பது எல்லாம் யாருடைய அபார கட்டுக்கதை? கோர்ட், போலீஸ் என்றெல்லாம் பயமுறுத்த வேண்டாம். உம்மால் ஆனதை பார்க்கலாம். போதும், வெட்டி பேச்சிலே என் பொழுதை வீணாக்க வேண்டாம். தயவுசெய்து என் கோபம் முற்றுமுன் எழுந்து போய்விடுங்கள் என்றான் மிகவும் கடினமான குரலில். வாட்டசாட்டமாக தன் எதிரே அமர்ந்திருந்த அந்த மனிதன் கோபத்தில் கையை ஓங்கி எங்கேயாவது அடித்துவிடப் போகிறான் என்று துரைசாமிக்கு திடீரென்று பயம் ஏற்பட்டுவிட்டது. அவனது மிரட்டலும் உருட்டலும் வாய் பேச்சுடன் சரி, இது மாதிரி விவகாரங்களால் விஷயம் முற்றி கை சண்டையாகிவிடும் போல தோன்றினால் அவன் எப்பொழுதும் தன் நடையை கட்டிக்கொண்டு கிளம்பி விடுவது வழக்கம். எனவே சிவகுமாரனது கோபம் அவனது நெஞ்சை படபடவென்று அடித்து கொள்ளச் செய்தது. உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து விட்டது. கடைசியாக எஞ்சியிருந்த துணிச்சலை முழுவதும் வரவழைத்து கொண்டு, என்னவோ தம்பி, நல்லதனமாக சொல்கிறேன், பதட்டப்படாது, சொன்னதை கேட்டால் 2 பேருக்கும் லாபம் என்றான். ஐயா, வெளியில் எழுந்து போகிறீர்களா? இல்லாவிட்டால் என்று கூவிய சிவகுமார் துள்ளி குதித்தபடி தன் ஆசனத்திலிருந்து கையை ஓங்கிக் கொண்டு எழுந்தான். உடலும் உள்ளமும் கிடுகிடுவென்று நடுங்க துரைசாமி ஒரே பாய்ச்சலில் குபீர் என்று முக்காலிலிருந்து தாவி ரேழி அருகில் குதித்தோடி செருப்புகளை காலால் விரைவாக மாட்டிக்கொண்டான். அடித்து விடுவேன் என்று மிரட்டுகிறீங்க? உடம்புல வலு இருக்கிற கர்வம் அப்படி செய்ய சொல்கிறது. இருக்கட்டும், கோர்ட்டில் பேசிக்கொள்வோம் என்று திணறிக்கொண்டு சவால் விடுத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு பாய்ந்து வெளியேறிச் சென்றான். குறுக்கு பாதையை கடந்து பாட்டையில் வெகு தூரம் வந்த பின்னரும் பின்னால் சிவகுமாரன் துரத்தி வந்து எங்கே அடித்து நொறுக்கி விடுவானோ என்ற பயம் அவனை விட்டப்பாடில்லை. மேலே என்ன செய்தால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்று சிந்தித்த வண்ணம் அவன் நடந்து கொண்டிருந்தான். தனக்குள் ஏற்பட்ட இந்த புதிய அனுபவத்திற்கு பின்னர் சிவகுமாரனுக்கு வீட்டில் தங்கியிருக்க விருப்பமே இருக்கவில்லை. மாலை வரை காத்திருக்க பொறுமையின்றி அவன் உடனே நன்றாக உடுத்தி கொண்டு உமாவை கண்டு இது விஷயமாக பேச கிளம்பினான். வழக்கம்போல் தனது மோட்டார் சைக்கிளை வாயில் பந்தல் அருகே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். தான் வந்திருப்பதை வேலையாளிடம் கூறிவிட்டு விச்சிராந்தியாக மாளிகையின் முன்கட்டில் இருந்த பெரிய ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு அமர்ந்தான். சொல்லி அனுப்பி 1/2 மணிக்கு மேலாகியும் பண்ணையார் புத்திரியை அங்கே காணவில்லை. ஒரு சமயம் தூங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு மேஜை மீது கிடந்த பத்திரிகை ஒன்றை படிப்பதில் ஈடுபட்டான். அவன் அங்கே வந்து காத்திருக்க தொடங்கி சுமார் 1 மணி நேரம் சென்ற பின்னர் மாடிப்படிகள் மீது யாரோ மெல்ல நடந்து வரும் ஓசை கேட்டது. உமா எதிரில் வந்ததும் சில நாட்களாக பிரிந்திருந்த பின்னர் சந்திக்க வந்திருக்கும் ஆவலில் மிகவும் உற்சாகத்துடன் கையில் பிடித்திருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு கைகளை தூக்கி வணங்கியபடி எழுந்து நின்றான் சிவகுமார். பல நாட்கள் உறக்கமில்லாதவள் போல் வெளிரடைந்த முகமும் துயரம் நிறைந்த கண்களுமாக காணப்பட்ட உமாவை கண்டதும் அவன் அப்படியே திடுக்கிட்டு போய்விட்டான். தங்கள் உடம்பிற்கு அசௌகரியம் ஏற்பட்டிருந்ததா என்ன? எப்படியோ இருக்கிறீர்களே என்று ஆச்சரியமும் கவலையும் ஒருங்கே எய்தி மிகவும் அக்கறையாக விசாரித்தான். பதிலுக்கு உமா சூழ் கொட்டினாள். ஒண்ணுமில்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று மிகவும் வறட்சியாக பதிலளித்துவிட்டு எதிரே கிடந்த ஆசனம் ஒன்றில் வேண்டா வெறுப்பாக அமர்ந்து கொண்டாள். அவளுடைய முகபாவம், பேச்சு எல்லாமே திடீரென்று மிகவும் புதுமையாக இருப்பதை காண சிவகுமாரனுக்கு பிரமிப்பாகிவிட்டது. பண்ணையில் நடந்த குழப்பங்கள் அனைத்தும் பற்றி அறிந்தேன். திடீரென்று மேனேஜர் வேலையை விட்டு விலகி உங்களையே மிகவும் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதை அறிந்து மெத்த வருந்துகிறேன். நானும் அருகிலிருந்து உதவி செய்ய முடியாது போய்விட்டதே என்று எண்ணி மிக மிக வருந்துகிறேன் என்றான். உமா அதற்கு நேரடியாக பதில் கூறவில்லை. அவன் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க அவள் விரும்பவில்லை. ஒன்றுமே தெரியாதவர் போல் எத்தனை பகட்டாக பேசுகிறார் இந்த மனுஷர் என்று தனக்குள் எண்ணி ஆத்திரமடைந்தாள். தன் அன்பையெல்லாம் கொள்ளை கொண்டு விட்டு மிகவும் துரோகமான இழிச்செயலை புரிந்து விட்டிருக்கும் இந்த மனிதனை பார்த்து பேசுவது கூட பாவம் என்று எண்ணி அவள் மனம் வெகுண்டது. என்னை பற்றி தாங்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியுமா? உங்களுக்கு சொந்த அலுவல்கள் தலைக்கு மேல் கிடக்கின்றனவே என்று மிகவும் ஏளனமான குரலில் கூறிவிட்டு முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். அவன் மனதை நன்றாக குத்தும்படி பேசிவிட்ட திருப்தியில் அவள் நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. திடுக்கிட்டு போன சிவகுமார் அவளை நிமிர்ந்து நன்றாக உற்று பார்த்தான். சிவந்த அவளுடைய முகமும் வேகமாக வெளிவந்த மூச்சும் அவள் மிகவும் கோபமடைந்திருப்பதை உணர்த்தின. அதன் காரணம் அவனுக்கு கொஞ்சமும் விளங்கவில்லை. கையில் கொண்டு வந்திருந்த படத்தை மேஜை மீது வைத்துவிட்டு தங்களுக்கு ஒரு சிறு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். உமா வெடுக்கென்று அவன் பக்கம் திரும்பினாள். மிஸ்டர் சிவகுமார், மெத்த வந்தனம். ஆனால் தங்களது பரிசை நான் ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறேன். தயவு செய்து அதை தாங்களே எடுத்து போகலாம்.
ஆனால் போகும் முன் ஒரு விஷயத்தை பற்றி தங்களிடம் பேச விரும்புகிறேன் என்றாள் கடுமையாக. சிவகுமார் திகைப்பும் வெட்கமும் அடைந்தவனாக சிலை போலாகிவிட்டான். உமா தொடர்ந்து பேசலானாள். சுலோச்சனா என்ற பெண்ணை இங்கே கொண்டு வந்து விடும்போது தாங்கள் என்ன சொன்னீர்கள்? தங்களது அநாதை ஆசிரமத்தில் வலிய வந்து அடைக்கலம் அடைந்தவள் என்றும் யாரோ ஒரு வாலிபன் அவளை வஞ்சித்து விட்டதாகவும் அல்லவா கதை அளந்தீர்கள். ஆனால் அவளை நேரடியாக விசாரிக்கும் போது வேறு விதமாக அல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஊருக்கு வந்த புதிதில் இங்கிருக்கும் சில அனுபவஸ்தர்கள் தங்களது ஆசிரமத்தை பற்றி இழிவாக பேசி அதனுடைய தொடர்பை நான் கொள்வது ஆகாது என்று புத்திமதிகள் கூறினார்கள். பொறாமையினால் அவ்வாறு கூறுவதாக முதலில் எண்ணி அவர்களது ஆலோசனைகளை உதறி தள்ளினேன். மெத்த படித்தவர், நாணயமான மனிதர் என்று தங்களுடன் நட்புரிமை பாராட்டினேன் என்று உணர்ச்சி வசத்தில் பேசிவிட்டு கோபத்தில் திணறினாள். ஏதோ விஷயம் விபரீதமாக நடந்திருக்கிறது. பண்ணையார் புத்திரி அதை கண்டு மிகவும் மனம் கலங்கி விட்டிருக்கிறாள் என்பதை நொடிப்பொழுதில் ஊகித்து கொண்ட சிவகுமார், நான் தங்களுக்கு எந்த விதத்தில் தவறு இழைத்து விட்டேன் என்பதை தயவு செய்து வெளிப்படையாக கூறுங்கள். உண்மையாயின் ஒப்புக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்றான் மிகவும் மெல்லிய குரலில். என் விஷயத்தில் தாங்கள் தனிப்பட ஏதும் தவறு செய்யவில்லை. பொதுவாக பெண் குலத்திற்கே பெரும் துரோகம் செய்திருக்கிறீர்கள். ஆசிரமத்து காரியமாக அடிக்கடி பட்டணம் செல்வதாக இங்குள்ளவர்களை நம்பச் செய்துவிட்டு நகரத்தின் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று பேதை சிறுமி சுலோச்சனாவுடன் நாளடைவில் நட்பு கொண்டீர்கள். கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்து அந்த பெண்ணை இங்கே கடத்தி கொண்டு வந்து விட்டீர்கள். இப்பொழுது அவளுடைய கதி என்ன என்று ஆத்திரத்துடன் உரத்த குரலில் அதட்டி கேட்டாள். சிவகுமாரனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து சட்டென்று ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்டு, தாங்கள் என் மீது சுமத்தும் பழி மிகவும் அபாண்டமானது. இப்படிப்பட்ட பொய் வதந்தியை யாரோ என் விரோதிகள் வேண்டுமென்றே பரப்பிவிட்டிருக்கிறார்கள் என்றான் பதட்டமாக. உண்மை என்று நான் நிரூபித்து விட்டால் தாங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று மிகவும் அதட்டலாக வினவிய உமா எழுந்து மாடிப்படி அருகில் போய் நின்று கொண்டு ஸ்லோ ஸ்லோ என்று கைத்தட்டி கூவி அழைத்தாள். வந்துவிட்டேன் அம்மா என்று சட்டென்று பதிலளித்த சுலோச்சனா தடதடவென்று வேகமாக ஓடி வந்து பெருமூச்சு விட்ட வண்ணம் நின்றாள். பிடிப்பின் மீது ஒரு கையை வைத்துக்கொண்டு மிகவும் அகங்காரமாக நின்ற உமா அவள் பக்கம் திரும்பி, சுலோ, இதோ உட்கார்ந்திருக்கும் இந்த மனிதரை நன்றாக பார். இவர் யார் என்பது உனக்கு தெரியுமா? என்ன நடந்தது என்பதை இவர் காதுபட ஒலிக்காது சொல் என்று உத்தரவிட்டாள். கலவரமும் பீதியும் நிறைந்த தன் முகத்தை தூக்கி மெல்ல சிவகுமாரனை பார்த்தாள் சுலோச்சனா. திடீரென்று அவளுக்கு துணிவு ஏற்பட்டது. அம்மா, இவர்தான் அம்மா, இவர்தான் என்று கூறிவிட்டு கிரீச்சிட்டு அலறி அழத் தொடங்கினாள். எதிர்பாராத இந்த தாக்குதலில் மிரண்டு போன சிவகுமார் இடத்தை விட்டு எழுந்து நின்றான். விம்மி அழுத சுலோச்சனாவை அணைத்து சமாதானப்படுத்தியபடி நின்ற உமா அவன் பக்கம் திரும்பி, முழுவதையும் கேட்டுவிட்டு போகலாம், அவசரப்பட வேண்டாம் என்று கோபத்துடன் சீறி விழுந்தாள். சுலோ, அழுது என்ன பிரயோஜனம்? காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தை நான் லேசில் விடப்போவதில்லை. தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று படபடவென்று பொரிந்து கொட்டிவிட்டு, சொல், மீதியுள்ள விஷயத்தை அவர் கேட்டு அறியும்படி தெளிவாக சொல் என்று உத்தரவிட்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு சுலோச்சனா சிவகுமாரனை வெறித்து பார்த்தாள். அம்மா, இவர்தான் என்னை மனம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பெற்றோர்களை விட்டு ஓடி வரும்படி தூண்டியவர். இங்கே வந்ததும் என்னை உதாசீனப்படுத்தி கைவிட்டு விட்டு கயவர். அம்மா, எனக்கு ஒரு வழி செய்யுங்கள். இல்லாவிட்டால் இந்த பங்களாவில் உள்ள பாழும் கிணற்றில் தள்ளி கொன்று விடுங்கள் என்று துக்கமும் திணறலுமாக கூறிவிட்டு ஓவென்று வாய்விட்டு கதறத் தொடங்கினாள். சிவகுமாரனுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. பற்களை கடித்துக்கொண்டு பொறுமையாக தன் மீது சுமத்தப்பட்ட பழியை கேட்டுக்கொண்டு நின்றான். பிறகு சற்று முன் நகர்ந்து சுலோச்சனா அருகில் வந்து, அம்மா சுலோச்சனா, என்னை நன்றாக பாருங்கள். இதற்கு முன் என்னை தாங்கள் அறிவீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அநாதை ஆசிரமத்திற்கு தாங்கள் அன்று தன்னந்தனியாக வந்தபொழுது என்ன சொன்னீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்றான் கோபத்துடன். அம்மா, இவர் பேசுவது அத்தனையும் பொய் பொய் என்று சுலோச்சனா கிரீச்சிட்டு அலறினாள். உமா மிகவும் ஆத்திரமாக சிவகுமார் பக்கம் திரும்பி, ஐயா, போதும். துஷ்டத்தனமாக ஒரு காரியம் செய்துவிட்டு அதை மறைக்க வீண் பொய்களையும் பேசுகிறீர்கள். தக்க நாணயமான மனிதராக இருந்தால் இந்த பெண்ணை அழைத்துச் சென்று பெற்றோரிடம் ஒப்புவித்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இனியாயிலும் நல்லபடி வாழ முயற்சிப்பீர்கள் என நம்புகிறேன். தாங்கள் இந்த அபலைக்கு ஒரு வழியும் செய்யாவிட்டால் இந்த ஊரில் உள்ள நாங்கள் உம்மை சும்மா விட மாட்டோம் என்றாள் கடினமாக. சிவகுமாரனுக்கு அவமானமும் கோபமும் தாங்கக்கூடவில்லை. மிஸ் உமா, போதும். தங்களிடம் நான் கொண்டுள்ள மரியாதைக்காக நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இந்த பெண் வேண்டுமென்றே என் மீது பெரும் பழியை சுமத்தி இருக்கிறாள். அதை தாங்கள் நம்பி என்னை அவமானப்படுத்த விரும்பினால் அப்படியே செய்து கொள்ளலாம்.
இதையெல்லாம் கண்டு அஞ்சுகிறவன் நான் அல்ல. இந்த பெண்ணின் தாயார் பிரபலமானதொரு நாடக காரியம். அதனால் தாயை விட பன்மடங்கு திறமையுடன் நாடகம் போட்டிருக்கிறாள். இது விஷயமாக உங்களால் ஆனதை செய்து கொள்ளலாம். நான் வருகிறேன் என்று படபடவென்று பேசிவிட்டு மேஜை மீது கிடந்த சித்திரத்தை எடுத்துக்கொண்டு விற்றென வெளியேறிவிட்டான். கோபம், துக்கம், ஆத்திரம் என்ற பல்வேறு உணர்ச்சிகள் பெரும் கடல் போல் உள்ளத்திலே கொந்தளிக்கத் தொடங்கவே உமா தன் வசம் இழந்து சிறிது நேரம் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். வாசலிருந்து படபடவென எழுந்த ஓசை சிவகுமாரின் மோட்டார் சைக்கிள் புறப்பட்டு செல்வதை உணர்த்தியது. அத்துடன் அவளது இருதயத்திலே தழைத்து ஓங்கி வந்த அன்புக்கும் அஸ்தமனம் ஏற்பட்டு விட்டதை எண்ணி மாத்திரம் அவள் கண்கள் கலங்கின. சிவகுமாரனை வெறுத்தாள். ஆனால் என்ன அதிசயம்! அவளது இருதயம் அந்த வெறுப்பை ஏற்க மறுத்து புரட்சியல்லவா செய்தது. உமா விற்றென்று மாடி அறைக்குள் ஓடி தன் படுக்கை மீது பொத்தென்று விழுந்தாள். அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த துயரம் பேரிட்டு கொண்டு பெரும் விம்மலாக அடுக்கடுக்காக எழுந்து அவளது தளிர் மேனியை குலுக்கியது. உமா மாளிகைக்குள் நுழைவதற்கும் வானத்திலே திரண்டு குவிந்து கொண்டு வந்த கருமேக கூட்டம் பெரும் மழையாக திடீரென்று பொழிய தோங்குவதற்கும் சரியாக இருந்தது. பளிச்சென்று இடையே கண்ணை பறித்த மின்னல்களும் தொடர்ந்து அண்ட சராசரமே கிடுகிடுக்கும் வண்ணம் ஒலித்த இடியோசையும் எதிரொலி செய்வது போல் அவளது உள்ளத்தில் உணர்ச்சி அலைமோதி கொண்டிருந்தது. மழை சாரலினால் சிறிது நனைந்து விட்டிருந்த தனது கூந்தலை துண்டினால் துடைத்த வண்ணம் தனது அறைக்குள் அமைதியின்றி முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தாள். சந்தடி செய்யாது பூனை போல் மெல்ல வந்து பின்னால் நின்றாள் சுலோச்சனா. எஜமானி மிகவும் சிந்தனை வசப்பட்டிருப்பதை காண அவளுக்கு கொஞ்சம் வியப்பாகவே இருந்தது. அன்று மாலை உமா எங்கேயோ அவசரமாக புறப்பட்டு செல்வதை கண்டாள். அவள் எங்கே செல்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் சுலோச்சனாவுக்கு. பண்ணை மோட்டார் வண்டியோட்டும் குப்புசாமி மிகவும் சிடுசிடுக்கும் சுபாவம் உள்ளவன். மேலும் எங்கே சென்றார்கள், எதற்காக சென்றார்கள் என்பதை எவ்வளவு முறை கேட்டாலும் வாய் திறந்து யாரிடமும் சொல்ல மாட்டான். அங்கே நடந்ததை அங்கேயே விட்டு விடுவான். இங்கே நடப்பதை இங்கேயே உதறி விட்டு விடுவான். கண்டதை காணாதது போல் அவன் நடந்து கொண்டதனால் தான் பண்ணையில் மற்ற எல்லா வேலை ஆட்களையும் விட நீண்ட காலமாக அவன் உத்தியோகத்தில் இருந்து வந்தான். எஜமானி வெளியே எங்கு சென்று வந்தாள் என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் மோட்டார் வண்டியை விட்டு உமா இறங்கி மேலே சென்றதும் சுலோச்சனா அவசரமாக உள்ளிருந்து ஓடி வந்தாள். குப்புசாமி கொட்டும் மழையில் எங்கே போய் வந்தாப்ளே என்று முகத்தை குலுக்கி கொண்டு மிகவும் தழுக்காக விசாரித்தாள். மேல் துண்டை உதறி களைந்து விட்டிருந்த தலையையும் முகத்தையும் துடைத்து கொண்டான் டிரைவர். நரைத்து போன தனது மீசையை தடவிவிட்டு கொண்ட வண்ணம் அவளை மிகவும் அசட்டையாக முறைத்து பார்த்தான். வாய் முத்து உதிர்ந்துவிடும் போல் பேச பயப்படுகிறாயே, ரொம்ப தூரம் போய் வந்தது போல் களைச்சிருக்கிறாயே என்று மிகவும் கனிவுடன் கேட்டுவிட்டு சிரித்தாள் சுலோச்சனா. உன் வேலையை பார்த்து கொண்டு போ அம்மா. நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்திலே தலையிட்டு குழப்புகிறது நமக்கே நல்லதில்லை என்ற எரிச்சலுடன் பதிலளித்துவிட்டு அப்பால் சென்று விட்டான். அவனிடம் தன் ஜாலம் ஏதும் பலிக்காது என்பதை உணர்ந்து கொண்ட சுலோச்சனா ஏமாற்றத்துடன் மெல்ல மாடிப்பக்கம் வந்தாள். அம்மா, தங்களுக்கு சூடாக ஏதேனும் சாப்பிட கொண்டு வரவா என்று அன்புடன் அவள் கேட்டதும் உமா திடுக்கிட்டு திரும்பினாள். நகரத்து ஆஸ்பத்திரியிலிருந்து அவள் அப்பொழுதுதான் திரும்பி வந்திருந்தாள். கட்டையின் மனைவி அஞ்சலை கூறிய சில திகைப்பான உண்மைகளை கேட்ட பின்பு உமாவுக்கு ஏற்பட்டிருந்த மன அதிர்ச்சி கொஞ்சம் நஞ்சமல்ல. தன் காலடியில் இருந்த பூமி பெயர்ந்து விழுந்து விட்டதைப் போலவும் தான் அதல பாதாளத்தை நோக்கி விழுந்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. தன் முன் வந்து நின்ற சுலோச்சனாவை அவள் முன்பின் அறியாதவள் போல் வெறித்து பார்த்தாள். எனக்கு தற்சமயம் ஒன்றும் தேவையில்லை. தயவு செய்து நீ கீழே சென்று மற்ற காரியங்களை கவனி. நான் சிறிது நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்று கடினமான குரலில் அதட்டி உத்தரவிட்டாள். சுலோச்சனா அதற்கு மேல் அங்கே நிற்க பயந்தவளாக கீழே இறங்கி சென்று விட்டாள். பித்தம் பிடித்தவள் போல் பண்ணையாரின் செல்வ புதல்வி அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக பன்முறை உலாவத் தொடங்கினாள். அவளை சுற்றிலும் உள்ள பொருட்கள் அனைத்தையும் சுக்கல் சுக்கலாக உடைத்து பண்ணை மாளிகையை தவிடுபொடியாக்கி விட வேண்டும் போல் ஆத்திரம் அவள் உள்ளத்தில் எரிமலையாக குமுறி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கட்டையின் மனைவி அஞ்சலை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சென்ற போதிலும் எவ்விதமான குணமும் அடையவில்லை. பல தினங்கள் தொடர்ந்தாற்போல அவள் தன் நினைவு இன்றி கிடந்தாள். நினைவு சற்று தெளிய தொடங்கியதும் இருமலும் ஜுரமும் ஏற்பட்டு அவளது ஆரோக்கியத்தை மெத்த பாதித்தன. எந்தவிதமான சிகிச்சைக்கும் குணமாகாது நாளடைவில் நலிந்து கொண்டு வந்த அவளது தேக நிலையைக் கண்டு வைத்தியர்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டனர். தனக்கு கொஞ்சம் நினைவு வரத் தொடங்கியதும்
அஞ்சலை தன் எஜமானி அம்மாளை கண்டு பேச மிகவும் ஆசைப்பட்டாள். உடம்பு நன்றாக தேறியதும் தானே பண்ணையார் மாளிகைக்குச் சென்று எஜமானி அம்மாளை கண்டு தன் உள்ளத்திலே அதுவரை புதைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் அனைத்தையும் கூறிவிடுவது என்று அவள் தனக்குள் தீர்மானித்தாள். ஆனால் நாளடைவில் அவளது உடல் பலம் குன்றத் தொடங்கிவிட்டது. தன் உடல்நிலை மிகவும் கேவலமாகி வருவதை உணர்ந்ததும் அஞ்சலை தன் நினைவு மறுபடி அழிந்து போகுமுன் உமாவை கண்டு பேச மிகவும் விரும்பினாள். தனது விருப்பத்தை ஆஸ்பத்திரி பெரிய வைத்தியரிடம் தெரிவிக்கவே அவர் பண்ணையார் மகளுக்கு அஞ்சலியின் வேண்டுகோளை விவரமாக எடுத்து எழுதி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். உமா அதை கண்டதும் காலதாமதம் செய்யாது நகரத்து ஆஸ்பத்திரிக்கு விரைந்தாள். இளைத்து துரும்பாகி விட்டிருந்த அஞ்சலை எஜமானி அம்மாளை மிகவும் சிரமப்பட்டு தனது நலிந்த கண்களால் ஊன்றி பார்த்தாள். தன் எதிரே கிடந்த நாற்காலியில் உட்காரச் சொல்லி கரத்தால் சுட்டி காட்டிவிட்டு மிகவும் கஷ்டத்துடன் எழுந்து படுக்கை மீது சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டாள். இறந்து போன தன் கணவனையும் தாங்கள் அதுவரை பட்ட பலவித துயரங்களையும் நினைத்து கொண்டதும் அவளது கண்களை நீர் மறைத்து கொண்டது. துக்கம் நெஞ்சை அடைத்தது. அம்மா, நீங்கள் இந்த ஏழையின் வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஒன்றும் விடாது சொல்லிவிடுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவரை உங்கள் உப்பை தின்னு நானும் என் புருஷனும் வாழ்ந்து விட்டோம். எல்லாத்தையும் ஒலிக்காது சொல்லிவிட்டு செத்து போனால்தான் என் மனசு நிம்மதியடையும். என்னால் அதிகம் உரத்து பேச முடியவில்லை. அதனால கிட்ட வந்து நல்லா கேட்டுக்கோங்க அம்மா என்றாள். என்னவெல்லாம் அவள் கூறப்போகிறாளோ என்று பலவிதமான கற்பனை செய்து கொண்டிருந்த உமாவின் நெஞ்சு உணர்ச்சி வசத்தில் படபடத்தது. நாற்காலியை அவளது படுக்கை அறையில் இழுத்து போட்டுக்கொண்டு அவள் மிகவும் ஆவலுடன் நெருங்கி அமர்ந்து கொண்டாள். பேச விடாது தொடர்ந்து எழுந்த இருமலை ஒரு வழியாக சமாளித்து கொண்டு அஞ்சலை கிணற்றிலிருந்து பேசுவது போல் மிகவும் மெல்லிய குரலில் பேசலுற்றாள். அவள் தொடர்ந்தாற்போல் கூறி வந்த விவரங்கள் அனைத்தையும் உமா ஒன்று விடாது மிகவும் கூர்மையாக கேட்டு வந்தாள். குறுக்கே கேள்வி கேட்டால் எங்கே அஞ்சலி கூற வந்ததை நிறுத்திவிடப் போகிறாளோ என்ற கிளியில் அவள் எதுவுமே பேசவில்லை. கேட்க கேட்க அந்த விவரங்கள் அனைத்தும் அவளுக்கு ஆச்சரியத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கின. திடுக்கிடும் சம்பவங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை படிக்கும்போது ஏற்படுகின்ற ஒரு பயங்கரமான உணர்ச்சிதான் முடிவில் அவளது உள்ளத்திலே குவிந்து எழுந்தது. நெற்றி மீது ஆறாக வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு பேச ஒட்டாது துடித்த தன் அதரங்களை கோபத்துடன் கடித்து கொண்டு சிறிது நேரம் அவள் அப்படியே சிலை போல் இருந்தாள். அவ்வளவுதான், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் அம்மா. எனக்கு கடைசியாக உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உண்டு என்று கூறிவிட்டு மிகவும் ஆயாசத்துடன் படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் அஞ்சலை. சிரமப்பட்டு அவள் மூச்சு விடுவதை கண்ணுற்ற உமா திடுக்கிட்டு எழுந்து அருகில் சென்று குனிந்து கொண்டு மிகவும் ஆதரவுடன், உன் விருப்பத்தை சொல்லம்மா, தப்பாமல் செய்து வைக்கிறேன் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, எங்கள் நல்லானை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அதுக்கு எங்க 2 பேர் மேலேயும் உசுருங்க என்றாள் அந்த கிழவி தடுமாற்றத்துடன். அதை சொல்லி முடிக்கும் முன் அவளது முகத்திலே அரும்பி நின்ற புன்னகையை கண்ட உமாவுக்கு மனம் மெத்தவும் கரைந்துவிட்டது. கட்டையன் மரணமடைந்ததை உணர்ந்த நல்லான் ஒரே பிடிவாதமாக சோறு உண்ண மறுத்து பட்டினியாக கிடந்து 7 தினங்களில் எஜமானரை பின்பற்றி விட்டது. அந்த உண்மையை தற்சமயம் சொல்லி உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் அஞ்சலிக்கு வருத்தத்தை உண்டாக்க அவள் விரும்பவில்லை. எனவே அவள் அதை நன்றாக கவனித்துக் கொள்வோம், நீ கவலைப்படாதேம்மா. இன்னும் ஏதேனும் உனது விருப்பம் இருந்தால் அதையும் தயங்காமல் தெரிவித்துக்கொள் என்றாள் அனுதாபத்துடன். அஞ்சலை பதிலுக்கு நீண்டதொரு பெருமூச்சு விட்டாள். ஒன்றுமில்லையம்மா, உங்களது புண்ணியத்தில் என் உறவுக்காரர்கள் எல்லோரும் சுகமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் செய்யக்கூடியது ஏதும் இல்லை என்று கூறிவிட்டு எஜமானிக்கு கையெடுத்து பெரிய கும்பிடு ஒன்று போட்டாள். சிறிது நேரம் அவளுக்கு ஆறுதலாக கொஞ்சம் பேசிவிட்டு உமா விடைபெற்று கொண்டு புறப்பட்டாள். காரில் வந்து அமர்ந்ததும் அவளது உள்ளத்தில் மீண்டும் சிந்தனைகள் போராடத் தொடங்கிவிட்டன. அஞ்சலை, கட்டையன் அவர்கள் இருவரும் நடத்திய துன்ப வாழ்க்கையின் மர்மம், அதற்கு காரணமானவர்கள், அஞ்சலை கூறிய ரகசியங்கள் அனைத்தையும் திரும்ப திரும்ப நினைத்து அவள் மனம் ஆத்திரத்தில் கொதித்தது. வண்டி பங்களா வாயிலை அடைந்து நின்றது கூட அவளுக்கு தெரியவில்லை. டிரைவர் கதவை திறந்து அவளுக்கு வழிவிட்ட போதுதான் வீடு வந்துவிட்டதை உணர்ந்து செயலற்றவளாக இறங்கி உள்ளே சென்றாள். சிந்தனையுடன் உலாவிக் கொண்டிருந்த உமா ஜன்னல் அருகே சென்று திரைச்சீலையை பிடித்து இழுத்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். ஜன்னல் திரைச்சீலைக்கு பின்னால் இருந்து ஒரு காகித உரை தொப்பென்று கீழே விழுந்ததைக் கண்டு ஆச்சரியமுற்று அதை கையில் எடுத்தாள். உரைக்குள் ஏதோ கனமான வஸ்து ஒன்று வைக்கப்பட்டிருப்பது போல் தோன்றவே மிகவும் வியப்புடன் அதை வெளிச்சத்தில் பிடித்து திருப்பி பார்த்தாள்.
காகித உரை மீது காணப்பட்ட விலாசம் அவளுக்கு மிகவும் வியப்பையும் சந்தேகத்தையும் உண்டாக்கின. அங்கே அந்த இடத்தில் அந்த காகித உரை மறைவாக வைக்கப்பட்டிருப்பதற்கு தக்க ஆதாரம் இருந்திருக்க வேண்டும் என்று அவளது உள்ளுணர்வு கனப்பொழுதில் உணர்த்தவே அதை அலட்சியம் செய்யாது பார்த்தாள். கடித உரையிலிருந்து மெல்லிய காகிதத்தில் சுற்றப்பட்ட மிகவும் கனமானதொரு வஸ்து முதலில் வெளியே வந்து விழுந்தது. அதை கையில் எடுத்து மேலே போர்த்தியிருந்த ஜவ்வுத்தாளை நீக்கிவிட்டு பார்த்தபொழுது உமாவுக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் கொஞ்சம் நஞ்சமல்ல. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் மேனேஜர் வரதராஜன் இல்லத்தில் அவளுக்கு அளித்த விருந்தின் போது எதேச்சையாக தந்த பெட்டி ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உருண்டோடிய அதே அழகிய நீல வளையல்தான் இதுவும். செண்பகவல்லியின் பெட்டியில் அடக்கமாயிருந்த அந்த அற்புத ஆபரணம் இங்கே எப்படி வந்திருக்கக்கூடும்? கண்களை அகல விரித்து பன்முறை அதை வியப்புடன் உற்று பார்த்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. கடித உரைக்குள்ளிருந்து ஒரு சிறு காகிதம் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதையும் வெளியே எடுத்து பார்த்தாள். அன்புள்ள அத்தானுக்கு சுலோச்சனா மிக்க வணக்கத்துடன் எழுதியது. தாங்கள் அந்த நீண்ட கடிதத்தில் விவரமாக குறிப்பிட்டிருந்தபடியே நான் காரியத்தை செய்து முடித்து விட்டேன். என் தாயார் எனக்கு நடிப்பு திறமை கிடையாது, அதனால் தான் பட உலகிலே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று அடிக்கடி இடித்து கூறுவது வழக்கம். ஆனால் அன்றைய தினம் நான் நடித்த நடிப்பை நீங்களாவது அல்லது என் தாயாராவது பார்த்திருந்தால் மிகவும் திகைத்து போயிருப்பீர்கள். தத்ரூபமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி போல் நான் அழுத அழுகை கொஞ்சம் நஞ்சமல்ல. என்னை எனது பெற்றோரிடமிருந்து சிவகுமார் கடத்தி கொண்டு வந்து விட்டதாக நான் கூறிய கதையை உமா அவர்கள் அப்படியே நம்பிவிட்டார்கள். சிவகுமார் சில தினங்களுக்கு முன் இங்கே மாளிகைக்கு வந்தபொழுது உமா என்னை அழைத்து நேரடியாக நிரூபிக்கச் செய்தார்கள். சிவகுமாரனுக்கோ பண்ணையார் மகளுக்கோ நான் கொஞ்சமும் பயப்படவே இல்லை. ஒரே பிடிவாதமாக என் வாழ்வை கெடுத்த பாவி அவன்தான் என்று கிரீச்சிட்டு அலறி ஆர்ப்பாட்டம் செய்தேன். தாம் இதை பற்றி ஏதும் அறியாதவர் போர் நிரபராதி என்று சிவகுமார் தன்னை பற்றி எவ்வளவோ எடுத்து கூறியும் உமா நம்பவே இல்லை. அவரிடம் மிகவும் கடுமையாக பேசி பங்களாவிலிருந்து கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் கொஞ்ச நேரம் என்னிடம் கூட பேசவில்லை. தமது அறைக்குள்ளே வந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். சிவகுமார் அதற்கு பின்னர் இங்கே வருவதே இல்லை. இன்று தினம் மாலை உணவு அருந்துவிட்டு அவசரமாக காரில் எஜமானி அம்மாள் எங்கேயோ போனார்கள். எங்கே போனார்கள், எதற்காக போனார்கள் என்பதை பிற்பாடு விசாரித்து எழுதி அனுப்புகிறேன். இந்த கடிதத்திற்குள் ஜாமான் ஒன்றை பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கிறேன். அது எனக்கு கிடைத்தது ஒரு ஆச்சரியம். நீங்கள் அன்று அனுப்பியிருந்த கடிதத்தை மறைவாக படிக்கும் நிமித்தம் நான் இந்த மாளிகையின் தோட்டத்து மூலையில் உள்ள ஒரு பாழுங்கிணற்றடிக்கு சென்று உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். கடிதத்தை படித்து முடித்ததும் அங்குள்ள குப்பை மேட்டின் குறுக்கே மாளிகையை நோக்கி வர திரும்பிய போது ஒரு பழைய ஓட்டை தகரப்பெட்டியின் மூடி என் காலில் குத்தி ரத்தம் வரச் செய்துவிட்டது. கோபத்துடன் அதை உதைத்து தள்ளினேன். உள்ளிருந்து இந்த அழகிய நீல நிற வளையல் வெளியே வந்து தரை மீது விழுந்து உருண்டோடியது. முதலில் இதை வெறும் பித்தளை ஆபரணம் என்று அசட்டையாக பார்த்தேன். மேலே படிந்திருந்த மண்ணை துடைத்துவிட்டு நன்றாக கூர்ந்து கவனித்த போது அழகிய வேலைப்பாடு அமைந்த உயர்ந்த நீலக்கற்கள் பதித்த ஒரு விலை உயர்ந்த ஆபரணம் என்று தெரிய வந்தது. அதற்கு மேல் அதிக நேரம் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி உமா அம்மா என்னை உள்ளிருந்து கூப்பிட்டு விட்டார்கள். நேற்று தினம் எஜமானி வெளியே வயல் பக்கம் கவனிக்கச் சென்றிருந்த சமயம் வளையலை எடுத்து நன்றாக சோப்பு போட்டு கழுவி துடைத்துவிட்டு வெளிச்சத்திலே வைத்து அழகு பார்த்தேன். வளையலின் உட்புறத்திலே வைதேகி என்றதொரு பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. நன்றாக தெரிய வந்தது. மெல்ல பேச்சு கொடுத்தபோது இங்குள்ள வேலைக்காரி ஒருத்தி இறந்து போன பண்ணையாரது மனைவியின் பெயர் வைதேகி என்று எனக்கு எடுத்துச் சொன்னாள். அதை கேட்டதிலிருந்து எனக்கு மெத்த கவலையாகிவிட்டது. இந்த வளையல் பண்ணையை சேர்ந்த ஆபரணம், இறந்து போன எஜமானி அம்மாவுடையது என்பது நிச்சயம். இதை நான் இங்கே வைத்திருப்பது அபயம். விலை உயர்ந்த இந்த ஆபரணத்தை உமாவிடம் கொண்டு கண்டெடுத்தேன் என்று ஒப்புக்கொள்ள மனமும் இல்லை. அதனால் இதையும் காகிதத்தில் வைத்து தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என் பொருட்டு இதை பத்திரமாக பாதுகாத்து வைக்கவும். தாங்கள் கூறியபடி காரியத்தை செய்து முடித்து விட்டேன். இங்கிருந்து என்னை தாங்கள் எப்பொழுது அழைத்து போகப் போகிறீர்கள்? எப்பொழுது நமது திருமணம்? என் தாயாருக்கு தெரியாது. தங்களை நம்பி வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து விட்டேன். என்னை கடைசி வரை காப்பாற்ற வேண்டியது தங்களது பொறுப்பாகும். மற்றவை பிறகு. தங்கள் அன்புள்ள சுலோச்சனா. கடிதத்தை ஒரு முறை இருமுறை என்று உமா மறுபடி கவனமாக படித்தாள். அஞ்சலியிடமிருந்து அவள் அன்று மாலை அறிந்த பல ரகசியங்களை விட சுலோச்சனாவின் கடிதத்தில் கண்டிருந்த விஷயங்கள் அவளுக்கு பிரமிப்பையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கின. பார்வைக்கு உலகமே தெரியாத கபடமற்ற சிறுமி போல் தென்பட்ட அந்த பெண்
உண்மையிலேயே அடுத்து கெடுக்கும் பெரும் குடிகேடி என்பதை அறிந்தபோது அவளுக்கு ஏற்பட்ட பிரமிப்பை வார்த்தைகளாலேயே விவரிக்க முடியாது. சிவகுமாரனது வாட்டமடைந்த முகத்தை எண்ணி பச்சாதாபமும் வெட்கமும் அடைந்தாள். உண்மையானதொரு நண்பனாக இருந்து பல விதத்திலும் உதவி செய்து வந்த அந்த மனிதனை ஆத்திரத்தில் பொறாமை வசப்பட்டு எவ்வாறெல்லாம் நிந்தித்து விட்டோம் என்று எண்ணிய மாத்திரம் அவளது அடிமனநிலையில் நீர் பூத்த நெருப்பாக மறைந்திருந்த காதல் உணர்ச்சி கட்டுக்கடங்காமல் ஆற்று வெள்ளம் போன்று குமுறி கொண்டு எழுந்து பெரும் துயரமாக மாறி அவளது விழிகளை கலங்க வைத்தன. இனி அவள் செய்வது என்ன? சுலோச்சனாவை அழைத்து கடுமையாக அதட்டி அவளும் தங்கதுரையும் செய்துள்ள பெரும் துரோகத்தை தான் அறிவதாக காட்டிக்கொள்வதா? அல்லது ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட்டு இந்த வஞ்சகர்கள் அனைவரையும் தக்கபடி தண்டிப்பதா? கண்ணீரை துடைத்து கொண்டு மிகவும் தீவிரமாக யோசித்தாள். காலை அன்று இரவு போஜனம் உண்ட பின்னர் வழக்கம் போல் வரதராஜன் சீக்கிரமாக உறங்கச் சென்று விட்டார். வெள்ளித்தட்டில் வெற்றிலையும் பாக்கையும் குவித்து வைத்துக்கொண்டு ஊஞ்சல் மீது அமர்ந்து கொண்டாள் செண்பகம். எதிரே தினசரி பத்திரிகையை புரட்டிய வண்ணம் நீட்டிக்கொண்டு ரங்கதுரை ஒரு சோபாவின் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தான். சாயங்காலம் தன் பெயருக்கு வந்த கடிதத்தை கண்டதிலிருந்து செண்பகத்திற்கு மகிழ்ச்சியும் ஒருவித திகிலும் ஏற்பட்டிருந்தன. ஏகாம்பரத்தின் புத்திரிக்கு திடீரென்று தன்மேல் ஏற்பட்டிருந்த வாத்சல்யத்தின் தாத்பரியத்தை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அந்த கடிதத்திலே கண்டிருந்த வேண்டுகோளை உதாசீனம் செய்யவும் அவளுக்கு மனம் வரவில்லை. கர்வத்தை கைவிட்டு பண்ணையார் மகள் வலியே தனக்கு மிகவும் பணிவாக ஒரு கடிதம் எழுத நேர்ந்ததை எண்ணி ஒரு பக்கம் அவளுக்கு பூரிப்பாகவும் இருந்தது. தம்பி, இன்று ஒரு அதிசயம் நடந்தது. கேட்டால் நீ நம்பக்கூட மாட்டாய். பண்ணையார் மகள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாள் என்றால் மிகவும் உற்சாகத்துடன். பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு சட்டென ரங்கதுரை நிமிர்ந்து உட்கார்ந்தான். உங்களுக்கா என்று நம்ப முடியாதவன் போல் ஆச்சரியத்துடன் கேட்டான்.